டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களுடைய வீட்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் இருக்கிறார்களா? அப்போ நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும். மாணவர்களுக்கு இன்று பொதுத் தேர்வு எழுதும் பொழுது பயம் இருக்கிறது. மாணவர்களுக்கு மட்டுமா பயம் இருக்கிறது? ஒரு வீட்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர் இருந்தாலே அந்த வீடே ஒரு அச்சுறுத்தல் சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அது ஏன்னா அந்த மாணவருடைய மதிப்பெண்ணிற்காக பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே ஒரு மன அழுத்த சூழலில் இருக்கிறார்கள். இதிலிருந்து வெளிவருவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் மாணவரோடு கலந்துரையாடும் அந்த நிகழ்ச்சி தான் பரீட்சா பே சர்ச்சா. இன்று நம்முடைய நிகழ்ச்சி பரீட்சா பே சர்ச்சா. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் 38 வருட காலமாக ஆசிரியர் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறந்த மாணவர்களை உருவாக்கியவர், மத்திய பள்ளியில் முதல்வராக பணி வகுத்தவர், பணி நிறைவு பெற்று இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு வழிகாட்டியாக இருக்க போது. இப்போ பொழுதுபோக்கு அப்படின்றது தான் இன்றைய மாணவர்களுடைய பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கைபேசி இதெல்லாம் உபயோகப்படுத்துறது எல்லாமே சொன்னாலுமே எப்படியோ அந்த பொழுதுபோக்குக்கு அவங்க கரெக்டாக எக்ஸாம் டைமில் கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தேவையில்லாதது செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அந்த பொழுதுபோக்கு எவ்வளவு இருக்கலாம், அதனுடைய அளவு என்ன? இப்போ நீங்கள் நம்ம குழந்தைகள் அத்தனை பேருக்கும் பிரக்யானந்தான்னு ஒரு குழந்தையை கேள்விப்பட்டிருப்பேன். செஸ்ஸில் சாதனையால் எப்படி பண்ணுறாங்க, எப்படி அந்த குழந்தை வந்துச்சு? பெற்றோர்கள் தான் வழிகாட்டணும். பெற்றோர்கள் எந்த அளவில், அதான் பொழுதுபோக்குங்கிறது கைபேசியிலோ அலைபேசியிலே இல்லை, அது உறுதியாயிருச்சு. புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. மாதத்துக்கு ஒரு புத்தகம், நல்ல புத்தகம், அறிஞருடைய புத்தகம், அதை படிங்க. நீங்களும் படிங்க. இல்லாத ரீடிங் சத்தமாக படித்து அந்த குழந்தைகளை கேட்க சொல்லுங்கள். அப்புறம் தாய்மொழி தெரியலைன்னா தாய்மொழியை முதல்ல கற்றுக் கொடுங்க. பள்ளிக்கூடத்தில் உள்ள மொழி மட்டும் கிடையாது, வீட்டில் தாய்மொழி தெரியும் ஆனால் எழுத தெரியாது, படிக்க தெரியாதுன்னா உபயோகம் கிடையாது. அதையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. வீடு சாயங்காலம்னா சமைக்கிறது அது அந்த மட்டும் வேலை கிடையாது. குழந்தைகளை சமைக்கிறது நம்ம உள்ளது தான். வேண்டாதெல்லாம் விளக்குனது தான் வேண்டியது வரும். நம்ம இந்த நேரத்தில் நம்ம பாரத பிரதமருடைய கருத்துக்கள் ஞாபகத்துக்கு வருது. வேண்டாததெல்லாம் ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ணும். அது என்னது? தோல்விகள். இப்போ பார்த்தீங்கன்னா உடல் நலம் அப்படின்றது இந்த காலத்தில் மாணவர்களுக்கு ரொம்ப அவசியம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10, 12ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்தில் இவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ்லாம் வரக்கூடிய சமயம் இது. இப்போ அவங்களுடைய தூக்கம் சரியாக இருக்கணும், அவங்களோட உடல்நிலை சரியாக இருக்கணும், உணவு பழக்கம் சரியாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்தா எந்த நேரத்தில் அவங்க எழுந்து படிக்கலாம், எந்த நேரத்தில் அவங்க உறங்க போகலாம், என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிடலாம்? ஆமாம், இதையும் ஐயா பாரத பிரதமர் போஷன் மான் திட்டமே கொண்டாந்துருக்காங்க. சரியான ஆரோக்கியமான உணவு, எதை வேணால் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாங்கிற ஒரு கலாச்சாரம். துரித உணவு அதிகமாக சாப்பிட்றாங்க என்று மாணவர்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடணும், வீட்டில் சமைத்த உணவுகளை கொடுக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் போய் நீங்கள் குழந்தைகளை அழைச்சி போய் சாப்பிடலாம். அதில் இந்த தானியங்கள், பல்சஸ் அது இருக்கணும். இதையுமே நம்முடைய பிரதம மந்திரி சொல்லுது, இதுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பல்சஸே நடத்தினாங்க. எல்லாம் என்னென்னா உங்களுடைய ஹெல்த்தை பற்றி தான் திருப்பி இப்போ வெளிப்படையாக தெரியாது. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் யோகா ஜூன் 21 கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்னா உடல்நலம் இருந்தால் தானே ஆரோக்கியமான மக்கள் இருந்தால் தான் ஆரோக்கியமான நாடு இருக்கும். கண்டிப்பாக போஷன் அபியான் போன்ற திட்டங்கள் மூலமாக இது எல்லாமே அவங்க சொல்லிட்டு வராங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த சாயந்தர நேரம் போச்சுன்னா பீட்சா, பர்கர்னு அந்த பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகிறது. பெற்றோர்களும் பார்த்தோன்னா ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க இந்த பசங்க, அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு தருவோன்னு விஷத்தை தந்துட்டு இருக்காங்க. அந்த சுண்டல் பயிறு அப்படின்னா குழந்தைகள் ஓடிப்போத்தான் செய்யுது. அதே நீங்கள் அதாவது பேக்கேஜிங்பாங்கல்ல, அதை எப்படி பண்ணி கொடுத்துட்டு அதுலேயும் அவங்க கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்க வேண்டும். வென் த பேட்டில் இஸ் டஃப் யூ ஹேவ் டு பி எ ஹார்ட் சோல்ஜர். கண்டிப்பாக. ஆமாம், மிக கடுமையான சூழலில் உள்ள அந்த அலைகள் வாய்ந்த அந்த கடலில் தான் நம்ம சிறப்பான மாலுமிகள் உருவாகுவாங்க. கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு பேட்டில் வில் பி டஃப். குழந்தை வளர்ப்புங்கிறது எளிதல்ல. ஏன்னா அந்த காலத்தில் குழந்தைகள் நிறைய இருந்தாங்க. ஊரே குழந்தைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா வளர்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் தனியாக வளர்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது, சுமை ஜாஸ்தியாக இருக்குது நம்ம பெற்றோர்களுக்கு. உண்மைதான், ஒத்துக்கிறேன். பட் யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங்கர்.
கண்டிப்பா சார். ஆமாம். இப்போ ஒரு டெய்லி ரொட்டீன் படிக்கிறதுக்கு இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் தள்ளி போனால் இன்னும் 2 மாதத்தில் அவங்களுக்கான அந்த பரீட்சை வந்துடும். ஆமாம் ஆமாம். அப்போ அவர்களுக்கான அந்த காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொட்டீன் சொல்கிறீங்களா? ரொட்டீன் வந்து 10வது குழந்தைன்னா 15 வயசு தான் மேக்ஸிமம். அதனால் 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். திருப்பி திருப்பி கிராமத்துக்கு போகிறேன்னு நினைக்கக்கூடாது. 5 மணிக்கு குளத்தில் போய் விழுந்துருவோம் கிராமங்களில். இந்த நகரத்தை பற்றி நமக்கு தெரியாது. 5 மணிக்கு குளிச்சிடணும். அப்போ எப்படி தூக்கம் வரும் அந்த குழந்தைக்கு? வராது. அதனால் ஒரு நாள் விடியுது எப்போன்னா சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும். சூரியன் 6 மணிக்கு வரும், நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். இது 10வது 10ன்னு கிடையாது, 8வதுலேருந்தே இந்த பழக்கத்தை அவங்களுக்கு கொண்டாந்துடலாம் இந்த குழந்தைகளுக்கு. 8வது 8 9 10 இந்த வயசு குழந்தை, அதாவது வகுப்புகளில் உள்ள குழந்தைகள் 5 மணிக்கு. 12வது வகுப்பு குழந்தை 4 மணிக்கு எந்திரிச்சாகணும், வேறு வழி இல்லை. 10 மணிக்கு 2 பேருமே படிக்கும். இரவு 10 மணிக்கு படுக்கும். 10 மணிக்கு பிறகு படிக்க வேண்டியதில்லை. 10ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, 10 மணிக்கு பிறகு க்ளோஸ், லைட்ஸ் ஆஃப். எல்லா குழந்தைகளும் படிக்க அன்னைக்கு போதும், படித்தது போதும். 10 to 4 12th, 10 to 5ங்கிறது இந்த 10ஆம் 8 9 10 அந்த வகுப்புகளில் உள்ள குழந்தைகளுக்கான தூங்குவதற்கான நேரம். பகல் நேர தூக்கம் கூடாது. உங்களுக்கு இந்த காஃபி டீ அதுக்கு பதிலாக இளநீர் குடிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சத்துமா அது மாதிரிகளில் கொடுக்கலாம். அவன் பக்கத்துலேயே இருக்கணும் அந்த குழந்தையே. நம்ம மை பேரண்ட் இஸ் வாட்சிங் மீங்கல்ல, மை பேரண்ட் இஸ் கேரிங் மீங்கிற ஆட்டிடியூடு, அந்த எண்ணம் அந்த குழந்தைக்கு மனசுக்குள்ளே போகணும். எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்காக அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறான், அது ஒரு எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நல்லா இருக்குது சார் கேட்கவே. ஆமாம் மேடம், என்னுடைய தாய் தந்தையை என்னை கண்காணிக்கிறார்கள், என்னை கவனித்துக் கொள்கிறார்கள். என்னுடைய ஆசிரியர்கள் என்னை திட்டுகிறார்கள், போகிறார்கள், எனக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அப்படி நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்க தான் இருக்குது. கண்டிப்பாக சார், இந்த பழக்கத்தை அவங்களுக்கு நல்லா சொல்லி தரணும். ஆமாம், குறை சொல்வது எதற்குன்னு உங்களை நிறையாக்குவதற்கு தான். கண்டிப்பாக உங்களை குறை செஞ்சு உங்களுக்கு குறைப்பதற்கு இல்லை, குறை செஞ்சு நிறைப்பதற்கு. அதான் அந்த எண்ணம் வேணும். இப்போ இந்த ஒப்பீடு அப்படின்னு இருக்குல்ல சார், ஒரு மாணவரோட இன்னொரு மாணவரோட ஒப்பிட்டு பார்க்குற பழக்கம் அப்படின்றது பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு மாணவன் நல்லா படிக்கலைன்னா அவன் எப்படி படிக்கிறான், நீ மட்டும் எப்படி படிக்கிற பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த ஒப்பீடு ஆசிரியராக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் சரியா? முதல்ல அது இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்கிறதுனால சில கருத்துக்களை நம்ம ஜாக்கிரதையாக தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒப்பீடு எப்படி, நீங்கள் வந்து ஒரு சிறு குன்று இருக்குது, அதில் நீங்கள் ட்ரெக்கிங் இல்லை மலையேற்ற பயிற்சி அதில் ஏறணும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிற, அந்த பாரு அந்த மலையிலே ஏறிட்டா நீ இந்த மலை ஏறணும், ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒப்பீடுங்கிறது உங்களை குறைச்சி காமிக்கிறது கிடையாது, உங்களை அதை ஊக்கப்படுத்துவதற்காக, அந்த இடத்துக்கு நீ போகணும்னு சொல்கிறதுக்காக. ஆமாம், அதை ஊக்கப்படுத்துவதற்காக அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 தடவை தோற்று போனார், அப்போ இன்னும் 10,000 தடவை தோக்க சொல்கிறியா அப்படின்னு நெகட்டிவாக எடுத்துக்கிறக்கூடாது. 10,000 தடவை தோல்வி ஏற்ற பிறகு 10,000 பொருட்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒளி கொடுக்குறது அவருடைய ஐடியா தான். ஆமாம், 10,000 பொருள் உதவிப்படாதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. எஃபர்ட்ஸ், பேஷன்ஸ், சக்ஸஸ். நீங்கள் முயற்சிகள் போடணும், பொறுமையாக இருக்கணும், வெற்றி வரும். எஃபர்ட்ஸ் தான், ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சிறு தீப்பொறி தான், அது வந்துடும். அந்த ஒப்பீடுங்கிறது டோட்டலாக வேண்டாம்னு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க, ஒப்பீடே வேண்டாங்கிறாங்க. ஒப்பீடுங்கிறது குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்காக, அதை குழந்தைகளுக்கு உணர்த்தணும். ஆனால் பெற்றோர் இங்கே உணரணும் என்னன்னா, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தை தான். ஈச் சைல்டு இஸ் யூனிக். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சிறப்பு திறமை. இப்போ உங்களை மாதிரி இந்த உலகத்தில் இங்கே உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்காது. ரஷ்யா, சீனா, ஜப்பான் எங்கே போனாலும் உங்களை மாதிரி அது யூஆர் யூனிக். அதே மாதிரி நானோ அல்லது அங்கே எல்லாருமே அந்த தனித்தன்மை இருக்குது. அதனால் நான் அவனாக முடியாது, அவன் நானாக முடியாது. அதனால் குழந்தை எப்படி எடுத்துகிட்டுனா, ஒப்பிட வேண்டாம் டோட்டலாக சொல்லலை. முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. குழந்தை எப்படி எடுத்துக்கிட்டு போகணும், எனி லிசனர் எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த ஒப்பீடு அவனை மாதிரி வரணும் அப்படின்னா அது ஒரு வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக்கிறணும். இல்லையே அது உங்களை குறைத்து சொல்வதற்காகவோ உங்களை மட்டப்படுத்துவதற்காகவோ அல்ல அப்படிங்கிற மனநிலை அவரை எடுத்துக்கிறணும். சொல்கிறவங்க என்ன உணர்ந்து சொல்லணும்னா, அவனால் அச்சீவபிள் கோலாக இருக்கணும். அவனுடைய சூழல் என்ன, அவனுடைய பயிற்சி என்ன, அவன் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறான், அதுக்காகத்தான் இருக்க முடியும். இப்போ எல்லோரும் கேட்பாங்க முன்னாடி எல்லாம்,
இந்தியாவில் மெடல் டேலியில் நமக்கு ரொம்ப கொஞ்சம் கீழே இருப்போம் பட்டியல் உலக அளவில் நடக்கக்கூடிய. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துருக்கோம். எப்படி வர்றோம்? முயற்சி, எஃபர்ட்ஸ், பேஷன்ஸ். நவ் வி ஆர் சக்சீடிங். அதனால் ஒரே நாளெல்லாம் நடக்காது. அதனால் என்னுடைய குழந்தைக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். அந்த குழந்தையும் ஒரு வழிகாட்டியை சொல்கிற முடியாது. அது குறை கிடையாது. அந்த நிலாவை போல் வளரணும், சூரியனை போடணும்னா நேரம் அங்கே போக முடியாது. யூ ஸ்டார்ட் டுவர்ட்ஸ், நீ அதை நோக்கி நடக்க ஆரம்பின்னு சொல்கிறதனுடைய ஒப்பீடு டோட்டலாக வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த குழந்தைகள் எப்படி எடுத்துக்கிறோம்னா அவனை மாதிரி நான் எப்படி இருப்பேன், நான் வேறு அவன் வேறு அப்படின்னு ஆர்கியூமெண்ட்டாக அதை நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதனால் அவங்க முன்னேறினாங்க, அப்போ என்னையும் கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு ரோல் மாடல். கண்டிப்பாக அதை அவங்கள வந்து ஒரு வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்கிறோமே ஒழிய இந்த கலைஞர் விளக்கம் நம்ம இந்த அலுவலகத்துலேருந்து ரொம்ப பக்கம் அது பாட்டுக்கு சுவராக நிற்கிது. எத்தனை பேருக்கு வழிகாட்டுது? வழிகாட்டி போல் நீ இரு அப்படின்னா. அதனால் எதிர்த்தாலும் எதை கேட்டாலும் அதில் உள்ள பாசிட்டிவ், அதில் உள்ள நேர்மறை என்ன இருக்கோ அதை எடுத்து நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயம் கூட பெற்றோர்கள் அன்பாக சொல்லும் பொழுது கூட அவங்க கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்பாக சொல்லணும். ஆனால் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவன் நீ அப்புறம் ஹார்ஷாக பேசுவாங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்மகிட்ட பேரண்ட்ஸ் ஃபீல் தட் தி ஓன் த சில்ட்ரன். நோ, தி ஓவ் த சில்ட்ரன். அவங்க கடமைப்பட்டிருக்காங்க. தே ஆர் நாட் த ஓனர்ஸ் ஆஃப் தேர் சில்ட்ரன். அது குழந்தை தவறு செஞ்சால் அது பெற்றோர்களை தான் சாரும். அதனால அவங்க ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போய் அவனால் முடியுது உன்னால் முடியாது அது கேட்கக்கூடாது. அவன் போல் இருக்குப்பா, அது ஒரு அப்படி இருக்குது, அதுவும் இருக்குது அப்படின்னு லேசாக கோடிட்டு காட்டணும். திருப்பி சொன்னீங்கன்னா அது உங்கள் குழந்தைய டிமோட்டிவேட் பண்ணிடும். கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மருத்துவர்களாக இருப்பாங்க, இன்ஜினியராக இருப்பாங்க. ஏன் ஆனீங்க அப்படின்னு கேட்டோன்னா எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க அதனால ஆனேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அந்த அழுத்தத்துலேயே அந்த ஃபீல்டில் ரொம்ப நாள் அவங்க இருக்க மாட்டாங்க, வேறு ஃபீல்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ இதே தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையினுடைய அந்த எதிர்காலம், அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த தனித்திறமை, இது எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணி அந்த குழந்தை இது படிக்கணுன்றத பெற்றோர் முடிவு பண்ணணுமா இல்லை அந்த மாணவர் முடிவு பண்ணணுமா? பெற்றோரும் மாணவரும் முடிவு பண்ணணும். ரெண்டு பேரும் முடிவு பண்ணணும். ஆமாம், ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய வயசில் வயசு இல்லை மாணவருக்கு. ஏன்னா இப்போல்லாம் 9வது 8வது படிக்கும் பொழுதே அந்த முடிவு எடுத்துடுறாங்க. அப்போ எத்தனை வயசு அந்த குழந்தைக்கு? 8, 5, 13. இப்போ புதிய கல்விக்குள்ளே 6ன்னு வச்சு 13, 14 வயசில் முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் அந்த குழந்தைகிட்ட இல்லை. அதனால் பெற்றோருடைய வழிகாட்டுதலில் குழந்தையுடைய விருப்பம் அப்படித்தான் வச்சுக்கணும். வழிய குழந்தை இஷ்டத்துக்கு போகட்டும் அப்படின்னு பெற்றோர் வழியில் போகணும் குழந்தையுமே இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரு கன்சென்சஸ். அதே மாதிரி விருப்பம் இல்லாத குழந்தைகள்லாம் திணிக்கவே கூடாது. விருப்பமே இல்லை. நாங்கள் நிறைய பள்ளிகளில் அது பார்த்துருக்கோம். அவனுக்கு காமர்ஸ் தான் பிடிக்கும், சயின்ஸ் தான் நீ படித்தா ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண சூழலெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சயின்ஸ் பிடிச்சவங்கள காமர்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை எது பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த விருப்ப பாடங்கள்லாம் 11, 12, 15க்கு பிறகு தான் வச்சுருக்கோம். 16 வயசுக்கு பிறகு அந்த குழந்தை ஓரளவு கொஞ்சம் முடிவெடுக்க முடியுங்கிறதுனால. அதே மாதிரி நிறைய மதிப்பெண் எடுத்த குழந்தைய எடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் குரூப்பில் போடுறதும், சாதாரணமாக வாங்குற பசங்களை வந்து 4வது அந்த மாதிரியான ஒகேஷ்னல் போன்ற விஷயங்களுக்கு போடுறதும், இந்த மாதிரியான நம்மளா அது எடுத்துக்கிறது. இப்போ நான் ஆங்கில இலக்கியம் படித்தேன், தமிழ் இலக்கியம் படிச்சிருந்தேன்னு இன்னும் சாதனை பண்ணியிருப்பேன். அதனால் எந்த படிப்புக்கும் இப்போ குறைவே கிடையாது. நாங்கள் கல்லூரிகளில் படிக்கையில் இந்த கணிதம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் இவங்க தான் கிங்ஸு. ஆமாம். அப்போ பாக்கி நாங்கள்லாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக என்னென்ன இந்த ஹியூமனிட்டிஸ் படித்த குழந்தைகள்லாம் மேலே வந்துட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. மனித வள மேலாண்மையில எங்கேயோ இருக்காங்க. எந்த படிப்பும் நல்ல படிப்பு தான், ஆனால் அது சிறப்பாக படிக்கணும். அதில் நீங்கள் மிகச்சிறந்து விளங்கணும். தமிழ்னால் உங்களுடைய ஆராய்ச்சி 8வது வகுப்புலேயே நீங்கள் வந்து நம்ம சிற்றிலக்கியங்கள் எது தேவையோ கதைகள், உங்கள் வயசுக்கு ஒத்த கதைகளை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். அதனால் இந்த படிப்பு படித்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. ஒரு பல்கலைக்கழகத்தில் 400 கோர்சஸ், 400 பிரிவு பாடப்பிரிவு இருக்குன்னா 400மே வெற்றியாளர்களை உருவாக்குறதுக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த குறிப்பிட்ட 4, 5 அறிவியல் சார்ந்த பாடங்கள் மட்டும் அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு.
ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, மாணவர்கள் எல்லாருமே படிக்கிறாங்க, அவங்களுக்கான மதிப்பெண்கள்லாம் வருது. இந்த மதிப்பெண்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ மேத்ஸில் வந்து நான் 100க்கு 100 எடுக்கணும்னு எழுதுவாங்க, எதிர்பார்த்த மதிப்பெண் வந்திருக்காது. அப்போ அந்த சூழலை அந்த மாணவர்கள் எப்படி வந்து அணுகணும்? உண்மைதான். அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம கோல்ஸ் அப்படியே வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு கோல்ஸ், ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருக்கீங்க, அதில் கேப்ஸ், அச்சீவ்மெண்ட் கேப்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஏன்னு கேட்டால் பல தடவை அதை சொன்னது தான் எல்லோரும் தெரிஞ்சது, தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிறணும். கோல் வந்து அந்த அதுலேருந்து விலகக்கூடாது. என்ன செட் பண்ணிங்களோ அந்த கோல்லே இருக்கணும். அது இந்த தடவை இல்லைன்னா மேலும் முயற்சி தேவையான வேர் ஐ வென்ட் ராங், நான் எங்கே என்ன தவறுகளை செய்தேன், என்னுடைய ப்ரிப்பரேஷனில் தப்பாயிருச்சா, அல்லது ப்ராக்டிஸில் தப்பு பண்ணிட்டேன்னா, அல்லது அண்டர்ஸ்டாண்டிங், நான் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது நான் சரியாக கேட்கலையா, எல்லாம் முடித்து கடைசியில் ப்ரெசன்டேஷனில் டைம் மேனேஜ்மெண்ட்டில் நான் மிஸ் பண்ணிட்டேனா, அல்லது ஆப்சன்ட் மைண்டடாக தப்பு பண்ணிட்டேனா, சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணிட்டேனா, அதை அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த தடவை அதை கட் பண்ணால், அதை எலிமினேட் பண்ணோம்னா அடுத்த தடவை நீங்கள் என்ன கோலோ அதை அச்சீவ் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிறப்பு. எதுவுமே கடைசி வாய்ப்புங்கிற கிடையாது. இது ஒரு மைல்கல். உங்களுடைய அந்த தொலைநோக்குங்கிறது எங்கேயோ இருக்குது, தூரப்பார்வை இருக்குது. போகிற பாதையில் இது ஒரு மைல்கல். ஒன்று 10 நிமிஷத்தில் கடந்தீங்க, இது 20 நிமிஷத்தில் கடக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் கன்னியாகுமரி வரையும் போகிறீங்க, 650 கிலோமீட்டர்னா, இந்த 650 கிலோமீட்டர் ஒரே வேகத்தால் உங்களால் போக முடியுதா? அது மிஷின். நீங்கள் சொல்கிறது மனுஷன். மிஷினாலே போக முடியல. இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு போகிறது ஒரு மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துலேயும், அதுக்கு அடுத்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்படி போயிட்டே இருக்கு. இல்லை ஓவரால் ஆவரேஜ் யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன். அதே மாதிரி பாதைகளில் வரக்கூடிய தடைகள்லாம் ஒரு படிக்கற்களாக நம்ம யூஸ் பண்ணி அடுத்த கட்ட பயணத்தை சிறப்பாக இந்த குறைகளை களைஞ்சிட்டு போகிறதுக்கான முயற்சிகளை குழந்தைகள் எடுக்கணும். ரொம்ப சிறப்பாக சொல்கிறீங்க சார். நீங்கள் பேசுகிறது கேட்கும் பொழுதே ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இப்போ பயம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம். எத்தனையோ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டியூஷன்லையும் நல்லா படிப்பாங்க, ஸ்கூல்லையும் நல்லா படிப்பாங்க. ஆனால் அந்த பள்ளி, அந்த பயிற்சி, அந்த தேர்வு நேரம் இருக்கு இல்லையா, அந்த தேர்வு அறைக்குள்ளே போகும் பொழுது எல்லாமே எனக்கு மறந்துருச்சுன்றாங்க. அப்புறம் திருப்பி வெளியில் வந்தோன்னே எல்லாமே ஞாபகம் வருதுன்றாங்க. அப்போ இதுக்கான காரணம் என்ன? அவ்வளோ பயம் அவசியமா ஒரு குழந்தைக்கு? ஏன் அவ்வளோ பயம் வருது? அதை எப்படி தவிர்க்கலாம்? தவிர்க்கணுங்கிறது ப்ராக்டிஸ் தான். அதுக்காகத்தான் நம்ம உண்மைதான், அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். இப்போ வந்து பள்ளிகளில் வந்துட்டு எல்லா குழந்தைகளும், அதுக்காக நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் அந்த மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுப்போம். அந்த மார்னிங் அசம்பிளியில் எதுக்காகன்னு கேட்டால் அந்த பயிற்சி, முன்னொரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்கள் பேசி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடும். அது எவ்வளோ குழந்தைகள் வாய்ப்பு இருக்கோ மேக்ஸிமம் கொடுக்குறோம். தேர்வுங்கிறது எல்லா குழந்தைகளும் வைக்கிறோம். எதுக்காக இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் வைக்கிறோம்னா, சில பள்ளிகளில் 4-5 மாதிரி தேர்வுகளே வைக்கிறாங்க. ஏன்னா இந்த பயத்தை போக்குறதுக்காக தான் வைக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் ப்ராக்டிஸ், இந்த பயம்ங்கிறது அதே தானே. ஒரு தடவை இந்த மாடல் எக்ஸாம் எழுதும் போதே அவங்களுக்கு இன்னும் 10 மடங்கு பயம் வந்துருதோ, இதெல்லாம் இப்படிதான் நம்மளுடைய தேர்வு சூழல் இருக்குமோன்ற பயமும் வந்துருது. அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது? இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிறோம்ல, மிக சிறந்த சாதனையாளர் டெண்டுல்கரே இருக்கார். அவர் வந்து ஒரு சென்னை நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஒரு மேட்ச் அப்படிங்கிறதுனால, அன்றைக்கி மேட்ச் என்னன்னா, அன்றைக்கி காலையில் 9 மணின்னா காலையில் 8:30 வந்து ஃப்ளைட்டில் இறங்க மாட்டார். முன்னாளுக்கே வந்துடுவோம், ஒரு வாரம் முன்னாடியே கூட வருவாங்க. எப்படிப்பட்ட பிளேயராக இருந்தாலும் முத நாளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அங்கே 110 யார்டு தான் நான் ஓட போகிறேன், அது என்ன 100 யார்டு நான் ஓடிடுவேன் அப்படின்ட்டு அவர் ஓடல. அந்த கவாஸ்கர்னு கேள்விப்பட்டிருக்கு, சுனில் கவாஸ்கர் என்றால் தினமும் 4 கிலோமீட்டர் வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கார். ஓடினா தான் அங்கே 110 யார்டு ஓட முடியும். அதனால் பயிற்சிகளோடு அந்த முயற்சிகள் சேர்ந்தால் தான் கடைசியில் அயற்சி இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறலாம். வெற்றி வேணும் உங்களுக்கு. அதனால் இந்த பயிற்சி தேர்வில், மாதிரி தேர்வில் கண்டு பயப்படக்கூடாது. எந்த ஒரு கேம் எடுத்துக்கிறீங்களேன், டைரெக்டாக போய் எப்படி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்விம்மர்ஸ் இருக்காங்க, டெய்லி போய் அந்த ஸ்விம்மிங் பூலில் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே அங்கே போக முடியும். கண்டிப்பாக. அதே மாதிரி எங்கேயுமே அதை நீங்கள் ப்ரெஷராக எடுத்துக்கிறக்கூடாது. ப்ராக்டிஸ், பயிற்சி. ஒன்றுமே ஒன்று சமையல் எடுத்துக்கிறீங்களேன், ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களால் சமைக்க முடியுமா? சாதாரண சமையல் ப்ராக்டிஸ் வேண்டியது இருக்குல்ல. அப்படி இருக்கையில் இது எளிதாக அதை வந்து ஒரு
நாங்கள் திருச்சி கல்லூரியில் படிக்க நினைக்கிறேன். அன்னைக்கு காலையில் நின்று ரொம்ப சிறப்பாகவே சாப்பிடுவோம். எக்ஸாம் அன்னைக்கு நல்லா ஸ்பெஷலாகவே சாப்பிடுவோம். சந்தோஷமாக போகும். அப்பியர் த எக்ஸாம் வித் ஸ்மைல். லாஸ்ட் இயர் சென்னையினுடைய ஒரு பகுதிக்கு நான் நீட் கோஆர்டினேட்டராக இருந்தேன் எக்ஸாம்ஸுக்கு. குழந்தைகள் அவ்வளோ ஒரு டென்ஷனும் தேவையில்லை. மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்களுடைய எண்ணமெல்லாம் தன்னால் வெளியில் வரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ அந்த ப்ரெஷர் இல்லாமல் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி வந்துடும். மகிழ்ச்சி இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க நீங்கள் உங்களுடைய பேப்பரில் நீங்கள் எழுதலாம். அதனால் தேர்வு பயம் தேர்வு சமயத்திலும் தேவையில்லை. கண்டிப்பாக சார். இப்போ மன அழுத்தம் அப்படின்றது ரொம்ப பரவலாகவே மாணவர்களுக்கு இருக்குது சார். அது போகணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் இந்த பயத்தினுடைய தொடர் விளைவுகள் தான் மன அழுத்தம். அது என்னென்னா நிஜமான அல்லது கற்பனையான ஒரு சூழல்னால உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்புலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியலை. அந்த நேரத்தில் மன அழுத்தம் வந்துடுது. நிஜமானது என்னது? தேர்வு. கற்பனையான என்னது? ஐயோ நான் தோற்று போயிடுவேன். அப்போ நிஜத்தால் சில பேருக்கு, கற்பனையான சூழலால் சில பேருக்கு, இது ரெண்டு நாளையும் இந்த மன அழுத்தத்தை ஏற்படுது. மன அழுத்தம் தேவை. மன அழுத்தம் தேவை எந்த அளவுனா மாடரேட் ப்ரெஷர்னு வேணும். மாடரேட் ப்ரெஷர் வைரத்துக்கு கொடுக்குற ப்ரெஷர் மாதிரி. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து கணேசன் ஆயிரக்கணக்கான பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சூரக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வந்து சிவாஜி கணேசன். எதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவர் அதிக பயிற்சி எடுத்திருக்காரு. சரியாக சொன்னீங்க. திறமை மட்டும் இருக்காது, பத்தாது. பயிற்சிகள் வேணும், முயற்சி வேணும். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இது இருக்கணும். இருக்கதும். அதுதான் அவர் எல்லாரும் இப்போ எதுக்கு அவரை பிடிக்குதுன்னா சிறப்பாக பணியாற்றுறாரு. சிறப்பாக இருக்காரு அப்படின்னா அந்த நிலை அடையணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சு தானே ஆகணும். இல்லை நான் அவர் மாதிரி வேடம் போட்டுக்கிடுவேன், அப்போ எல்லாரும் என்ன அவர் பேரை சொல்லி கூப்பிடணும்னா வீட்டில் உள்ளவங்க கூப்பிடுவாங்க, பொதுமக்கள் கூப்பிட மாட்டாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? அதனால் நீங்கள் இந்த மன அழுத்தங்கிறது மாடரேட்டாக வேணும். மாடரேட்னா ஓகே, ஐ ஹாவ் டு டூ திஸ் ஒர்க். யாருக்கு ஒர்க் இல்லை? காலையில் 1 மணி 2 மணிக்கு கடலுக்குள்ளே போனால் தான் 8 மணிக்கு மீன்களோடு திரும்பி கரைக்கு வரலாம். எல்லோரும் தூங்குறாங்க, நான் தூங்குவேன். குழந்தைகளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், பைலட்டை பார்த்தோட நான் பைலட் ஆயிடுவேன். பைலட்டுடைய வேலை என்ன? இரவு முழுக்க அவ்வளோ பேசஞ்சர் அப்படியே ட்ராவல் பண்ணி பல ஊர்கள்லேருந்து வந்து அந்த ஏர்போர்ட்டில் உட்காந்து டயர்டாகி ஏறினோடே அந்த சீட்டில் அமர்ந்தோட தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. பைலட்டு தூங்காமல் போகணும். அதுவும் பெரிய பெரிய நகரங்களுக்கு உச்சியில் மேலே போகும்பொழுது நெருப்பாறு மாதிரி போயிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க வந்து தூங்காமல் அசராமல் இருக்கணும். எல்லாரும் இந்த ஊரே தூங்குது. மும்பை நகரத்துக்கு மேலே உங்கள் விமானம் பறக்குது நைட்டு 12 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரவு 12 மணிக்கு. அப்போ வந்து மும்பை நகரமே உறங்குது, எல்லா பேசஞ்சரும் உறங்குறாங்க, நான் மட்டும் விழிச்சிருக்கணும். யாருக்கு ப்ரெஷர் இல்லை? எல்லாருக்கும் ப்ரெஷர் தான். ஒரு விவசாயிக்கு ப்ரெஷர் இல்லையா? நாங்கள்லாம் இந்த அறிவிப்புகளை கேட்டு வானொலி உங்கள் தொலைக்காட்சியில் வர்ற அறிவிப்புகளை விட்டு மழை சில நேரம் வேணும்னு வேண்டிக்கிறோம், சில நேரம் வேண்டாம்னு வேண்டிக்கிறோம். எங்கள் கையிலையா இருக்குது ப்ரெஷர்? எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது அதை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத பெற்றோருடைய வழிகாட்டுதலோடு பெற்றோர்கள் தாங்க திருப்பி பெற்றோர்கள். ஏன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு வகுப்பில் 40 மாணவன் இருக்கிறான், 4 கிளாஸ் எடுப்பாங்களா, 5 கிளாஸ், 200 மாணவர்களை அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அதனால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனிப்பட்ட அளவில் போய் கொடுக்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பேரண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பேரண்ட்ஸ் கேன் பை தி சைடு எனக்கு அருகில் என்னுடைய தாய் தந்தை இருக்கிறார். நாங்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம், நான் அந்த போர்டு கிளாஸ்னா முடிஞ்ச அளவு குழந்தையோட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆர்மியில் இருக்கோம், நேவியில் இருக்கணும், வந்துருங்க, அந்த 2 மாதம் வந்துருங்க. அப்படின்னா இவங்க படிக்க போகிறதில்ல, படிக்கிறவங்க பக்கத்தில் இருந்து ஒரு சப்போர்ட். மை பேரண்ட்ஸ் ஆர் வித் மீ. அதை ஏற்படுத்த அந்த மன அழுத்தம்லாம் வராது. இந்த நியூ டேர்ம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு இப்போ தான் நான் சொன்னேன், மன அழுத்தங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இந்த தேர்வு அழுத்தங்கிறது தேர்வு குறித்த சிந்தனை வேணும், தேர்வு குறித்த பயம் தேவையில்லை, தேர்வு குறித்த அச்சம் தேவையில்லை, தேர்வு குறித்த அழுத்தம் தேவையில்லை. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இத்தனை மணி நேரம் நம்முடைய நேயர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அனைவருக்குமே ஒரு அற்புதமான வழிகாட்டியை சொல்லியிருக்கீங்க. பரீட்சா பே சர்ச்சை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய அனைத்து நேயர்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய அத்தனை ஆழமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ஏற்கனவே பல தடவை 8 தடவை, இது 9வது நிகழ்ச்சி, 8 தடவை நடந்த நிகழ்ச்சியில் சொன்னது மாதிரியே அந்த அறிவுரைகளை ஏற்று பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களின் மகன் மகள் தங்களுடைய குழந்தைகளின் அருகில் இருந்து
வழிகாட்டுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். வாய்ப்பளித்த டிடி தமிழுக்கு நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.